செவிலியர்கள் என்றாலுமே நம்மளுக்கு எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது எங்களுடைய ஜெகதா சிஸ்டர் தான். எல்லாருக்கும் அப்படி ஒருத்தவங்களை ஞாபகம் இருக்கும். நான் வந்து ஜவஹர் நவோதயா பள்ளின்னு சொல்லிட்டு தங்கி படிக்கிற பள்ளியில் படித்தவன். நாங்கள் 6வதுலேயே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே எங்களை பராமரித்ததெல்லாம் எங்களுடைய பேரண்ட்ஸ் கிடையாது. எங்களை பராமரித்தது முழுக்க டீச்சர்ஸும் இந்த சிஸ்டர் தான். இவங்களை எப்பயுமே இந்த சிஸ்டர் வந்து தன்னுடைய ப்ரொஃபஷனையும் தாண்டி எங்களை எல்லாம் ஒரு குழந்தை மாதிரி நினைச்சாங்க. டிஸ்பென்சரியில தான் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும், ஏதாச்சும் ஒரு தலைவலி, கால்வலி, ஸ்போர்ட்ஸ் ஓட முடியாத அடிபட்டு இருப்போம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டிஸ்பென்சரி போய் அவங்கள ஒரு டைம் பார்த்துட்டாலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு பெருசா தெரிஞ்சதே கிடையாது. அவ்வளோ ஒரு அன்பானவங்க. ஒரு நாள் கூட அவங்க கோபப்பட்டு நான் பார்த்ததே, இன்னைய வரைக்கும் அவங்க கோபப்பட்ட ஃபேஸே எனக்கு தெரியாது. அவ்வளோ ரொம்ப கைண்டான பர்சன். ஒரு டைம் விளையாடிட்டு இருக்கிறப்ப பந்து நெஞ்சில பட்டு நான் ரொம்ப வலியில துடிக்கிறேன். என்னை கூட்டி போய் டிஸ்பென்சரியில் சேர்க்குறாங்க. டிஸ்பென்சரியில் சிஸ்டர் தான் இருக்கிறாங்க. அவங்களும் கலங்கி போயிட்டாங்க. எனக்கு அங்கே போனோன்னா வலியோட கூறு என்னை தாண்டி நான் வந்து மயக்கம் அடைகிற ஸ்டேஜ், மயக்கம் அடைகிற நேரத்தில் அவங்க கலங்கி நிற்கிற அவங்களுடைய ஃபேஸை தான் நான் கடைசியாக பார்த்தேன். மயக்கம் அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் ஆகி கண்ணு திறக்கிறப்ப முதல்ல அவங்க தான் நின்னாங்க எனக்கு முன்னாடி. கண் கலங்கி, கண்ணு ஃபுல்லா தண்ணி. ஒரு மனுஷனை வந்து நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா? ஒரு நெகிழ்ச்சியான தருணத்துல அவரோட ஃபேஸ் எப்படி இருந்ததோ அதுதான் நம்மளுடைய ஞாபகத்துல இருக்கும். உங்களுடைய தூரத்துல இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபேஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி, டிஸ்பிளே பிக்சர் மாதிரி, அது மட்டும்தான் ஞாபகம் வரும். ஒரு பேர் சொன்னா ரிலேட் ஆகிற ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஜெகதா சிஸ்டர்னு சொன்னோன்னே நான் அப்ப கண்ணு முடிச்சப்ப அந்த கண் கலங்கி இருந்த அந்த ஃபேஸ் தான் எனக்கு இன்னுமே ஞாபகம். அவ்வளோ கைண்டான ஒரு சிஸ்டர். இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் இந்த சிஸ்டர்ஸ் வந்து அப்படியே நம்மளை கடந்து தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கைண்டான ப்ரொஃபஷன்ல நீங்க இருக்கிறீங்க.